1000 கோடி சொத்தை தனது மருமகள் பெயரில் எழுதிய இயக்குனர் பாரதி ராஜா இறுதிச் சடங்கில் நடந்த அசம்பாவிதம். தன்னுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜாவுடைய இறப்பிற்கு பிறகு மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார் இயக்குனர் பாரதி ராஜா. அவருடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தன்னுடைய சக நட்பு வட்டாரங்களிடம் தினமும் புலம்பிக் கொண்டே இருந்ததாகவும், அதனாலேயே வயது மூப்பின் காரணமாகவும் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில்தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்து வந்தார் இயக்குனர் பாரதி ராஜா. 2 மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய மகள் ஜனனி வீட்டில் மலேசியாவில் வசித்து வந்தார் இயக்குனர் பாரதி ராஜா. அதன் பிறகுதான் கடந்த 2 மாதங்களாகவே மகள் ஜனனி தன்னை வந்து பார்த்து கொள்ளாததாகவும், தன்னுடைய மனைவியும் மகள் வீட்டில்தான் இருந்து வந்ததாகவும், ஒரு டாக்டர் மற்றும் ஒரு நர்ஸ் 2 பேரை மட்டுமே தன்னுடன் வைத்து மகள் ஜனனி கவனித்துக் கொண்டதாகவுமே இயக்குனர் பாரதி ராஜா தன்னை பார்க்க வரும் சக நட்பு வட்டாரங்களிடம் தெரிவித்து வந்தார். ஆனால் தன்னுடைய மகனுடைய இழப்பு தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தினமும் அதனால் மனம் வருந்தியே பாரதி ராஜாவிற்கு இந்த மாதிரி இறப்பு நடந்ததாகவுமே சில தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதனால் மருமகள் மீது ஒரு தனி பிரியம் இருப்பதாகவும் பாரதி ராஜா தன்னுடைய சக நட்பு வட்டாரங்களில் தெரிவித்து வந்ததாகவும், தன்னிடம் இருக்கும் 1000 கோடி மதிப்பிலான சொத்தில் அதில் 3/4 பங்கை தன்னுடைய மருமகள் பெயரில் பாரதி ராஜா எழுதி வைக்க முடிவு செய்ததாகவும், 1/4 சொத்தை மட்டும் தன்னுடைய மனைவி மற்றும் மகளுக்கு பாரதி ராஜா பிரித்து கொடுக்க முடிவு செய்திருப்பதாகவுமே சில அரசல் புரசலான தகவல்கள் பாரதி ராஜா உயிருடன் இருக்கும் போதே சில தகவல்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு. பாரதி ராஜாவுடைய மறைவிற்கு பிறகு அவரது இறுதிச் சடங்கில் மகள் ஜனனி தான் மட்டுமே அப்பாவின் மருத்துவ செலவை முழுவதுமாக பார்த்து கொண்டதாகவும், அவருடைய சொத்தில் சரிபாதிக்கு மேல் எனக்கு வேண்டும் என்று மனோஜின் மனைவியிடம் தகராறு செய்ததாகவும், இருவருக்கும் இடையே சொத்து தகராறு ஏற்பட்டு வாய் வார்த்தை அதிகமாகி இங்கிருந்து நீ செல்ல வேண்டும் என்று பாரதி ராஜாவின் மகள் ஜனனி மனோஜின் மனைவியை பிடித்து தள்ளியதாகவும் சில தகவல்கள் வெளியாகி. ஆனால் இயக்குனர் பாரதி ராஜாவோ தன் மகன் மனோஜ் வாழ வேண்டிய காலத்தில் இப்படி மனைவி மகள்களை விட்டு சென்றது தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தினமும் வேதனைப்பட்டதாகவும், தன்னுடைய மகனின் மீது இருக்கும் அதிகபட்ச பாசத்தின் காரணமாகவே தன்னுடைய சொத்தில் சரிபாதிக்கு மேல் மருமகள் பெயரில் எழுதி வைக்க பாரதி ராஜா முடிவு செய்ததாகவும், அந்த சொத்துக்களை பாரதி ராஜா பிரித்து கொடுக்காமலே மறைந்ததுதான் தற்போது மகள் மற்றும் மருமகளிடையே மிகப்பெரிய தகராறாக உருவெடுத்துள்ளது.